ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கலரை பாருங்க. சும்மா நிப்பாட்டு. ஓவரா எல்லாத்துக்கும் குதிச்சிட்டு இருக்காத. அப்புறம் மரியாதை கெட்டு போயிரும். ஜாக்கிரதை. என்ன நீங்க கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க? கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்கணும். இவங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. சரி விஜி, நான் இப்போ வந்துடுறேன். வேற கலர் செட்டா பாக்குறீங்களா? என்கிட்ட இந்த வெட்டி வீராப்பெல்லாம் காமிச்சுனா அதை பார்த்துட்டு நான் என்ன சும்மா இருக்கணுமா? யாரும் என் தன்மானத்தை சீன்ற மாதிரி பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் நான் பார்க்கவும் மாட்டேன். ஹலோ, என்ன ஓவரா எகிரிட்டு இருக்கீங்க? என்னவோ கடையோட ஓனர் மாதிரி ரொம்ப தான் சவடாலா பேசிட்டு இருக்கீங்க. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்க தெரியாதவங்கள எப்படி உங்க கடையில வேலைக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. போடி கடையை விட்டு வெளியே. ஐயோ, ஓடி வாடின்னு மரியாதை இல்லாம பேசுன கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் இழுப்பண்டி ஒண்ண. இழுப்ப எனக்கு கன்சியூமர் கோர்ட் வரைக்கும். ஐயோ லாவணி மேடம், என்னாச்சு? எதுக்கு கஸ்டமர்ட்ட சண்டை போடுறீங்க? இவங்கெல்லாம் ஒரு கஸ்டமர். இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? நேத்து 4 புடவை எடுத்துட்டு போனாங்க. நான் தான் அத பில் போட்டு கொடுத்தேன். புடவைய கட்டி யூஸ் பண்ணிட்டு இப்ப புடவை வேணாம், என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாங்க. புடவையில இருக்க பில்ல வேற பிரிச்சுட்டாங்க. ஓனர் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? மேடம், என்ன மேடம் நீங்க பில்ல பிரிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணலாம் எப்படி மேடம்? முன்னாடி பாக்கல மேம், நாங்க போர்டே வச்சிருக்கோமே. பில்ல பிரிச்சுட்டா நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம். நாங்க பிரிக்கல, அதுவா மடிச்சு வைக்கிறப்ப பிரிஞ்சிருச்சு. பாருங்க, மடிப்பே பிரிக்கல. மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பில்ல நீங்க பிரிச்சீங்களோ இல்ல அதுவா பிரிஞ்சிச்சோ, ட்ரெஸ் உங்க பொறுப்புல தானே இருந்துச்சு. அத நீங்க தான் பில்ல பிரிக்காம போட்டு பார்த்துட்டு செட் ஆனதும் பில்ல பிரிச்சிருக்கணும். நம்மளுக்கு என்ன அறிவு? பில்லையும் கட் பண்ணிட்டு துணியையும் மாத்தி கொடுக்க சொன்னா எப்படி மேடம் முடியும்? சுந்தர பாண்டி, இவ எதுக்கு தேவையில்லாம உள்ள நுழைறா? அது மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நமக்கு இப்ப பிரச்சனை முடிச்சா போதும். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே மேடம். எங்க கஷ்டத்தையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. காலையில நிக்க ஆரம்பிச்சோம்னா ராத்திரி கடை அடைக்கிற வரைக்கும் நின்னுக்கிட்டே இருக்கணும். வர எல்லா கஸ்டமர்ஸும் எங்களுக்கு முக்கியம்தான். மக்களுக்காக தான் நாங்களும் வியாபாரம் பண்றோம். கஸ்டமரை நல்லபடியா அனுசரிச்சு அவங்கள ஃப்ரெண்ட்லியா நடத்தணும்னு தான் ஓனர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல இருந்து ரூல்ஸ் எல்லாம் மீறினா எப்படி மேடம் முடியும்? இப்படி 4 புடவையே எடுத்துட்டு போயிட்டு பில்ல பிரிச்சுட்டு கசக்கி கொண்டு வந்து கொடுத்தா எங்களால என்ன பண்ண முடியும் மேடம்? அந்த ஒவ்வொரு புடவையும் 5000 ரூபாய். உங்களுக்கு குத்தம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சாதாரண மனுஷியா எங்களோட வலியையும் புரிஞ்சுக்கோங்க. நீ எவ்வளவு தன்மையா பேசுற. நீ பேசுறதுலயே நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த லேடி இருக்கே, சரியான வாயாடி. ஏய், உனக்காக இந்த புடவையை நான் எடுத்துட்டு போறேம்மா. வாங்க போ. சரி போலாம். வெரி குட் விஜய். கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ற. இப்படிதான் இருக்கணும். என்ன லாவண்யா, வேலையில ரொம்ப நாள் இருக்கணுமா எப்படி? ஏன் கஸ்டமர் கிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க? நான் இல்ல சார், கஸ்டமர் மேலதான் சார் தப்பு. யார் மேல வேணா தப்பு இருக்கட்டுமே, அதுக்காக கஸ்டமர் கிட்ட இப்படி மரியாதை இல்லாமையா பேசுவீங்க? 4 கஸ்டமர் வந்து போனாதான் நம்ம பிசினஸ் நல்லபடியா இருக்கும். விஜய பாருங்க, எவ்வளவு பணிவா அமைதியா பேசி அனுப்புறாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கங்க. அச்சோ, இவங்க 2 பேரும் யாரு என்னன்னே தெரியாம எரியிற விளக்குல பெட்ரோல் பங்கியே திறந்து விடுறாரு நம்ம முதலாளி. சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், போய் வேலையை பாரு. போங்க. இந்த பக்கம் போதா? என்ன லாவண்யா,
உன் புருஷனோட தங்கச்சி வந்த 2வது நாளே உன்னை பீட் பண்ணிட்டா போல.